الحمد لله نحمده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் இணை துணையற்றவன் அந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நம்மவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் இங்கீதம் என்ற தலைப்பினூடாக சில முக்கியமான விடயங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்கீதம் என்றால் ஒரு விடயத்தை மறைமுகமாகவும் நாசுக்காகவும் நாகரிகமாகவும் சுட்டி காட்டுவதற்கு இங்கிதம் என்று சொல்லப்படும். ஆங்கிலத்திலே ஹிண்ட் என்று சொல்வார்கள், இம்ப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். இந்த இங்கிதம் என்பது எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வரவேண்டிய மிக முக்கியமான உன்னதமான பண்பாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. குறிப்பாக சமூக பொறுப்புகளை கையில் வைத்திருக்கக்கூடிய நாங்கள், சமூகத்திலே பணியாற்றக்கூடிய நாங்கள் இந்த பண்பை காத்திரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை வலியுறுத்துகிறது. ஒரு திணைக்கள தலைவராக இருந்தால் தன்னுடைய ஊழியர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பாடசாலையினுடைய அதிபராக இருந்தால் தன்னுடைய சக ஆசிரியர்கள் மாணவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வீட்டிலே உள்ள பொறுப்பை சுமக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக வரையறுத்து சொல்கிறது. குறிப்பாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் இந்த இங்கிதம் என்ற பண்பு கட்டாயமாக வலியுறுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவேதான் இங்கிதம் என்பதை இரண்டு வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, எங்களுடைய பேச்சிலே இங்கிதம் வர வேண்டும். இரண்டாவதாக, எங்களுடைய செயற்பாடுகளிலும் நடத்தை கோலங்களிலும் இங்கிதம் என்ற இந்த பண்பு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பெரிய பரந்த பரப்பாக இருந்தாலும் தவறை சுட்டி காட்டுகிற விடயத்தில் எவ்வாறு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை பற்றியே இன்றைய ஜும்மா இன்ஷா அல்லாஹ் இடம்பெற இருக்கிறது. தவறுகள் என்று நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது சமூகத்திலே இரண்டு விதமான தவறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, சமூகத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய பாரதூரமான
சமூக அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய தவறுகள். இதை கண்டிப்பாக நாங்கள் பகிரங்கமாக சுட்டிக்காட்ட வேண்டும். அதை சுட்டிக்காட்டாவிட்டால் இந்த சமூகம் பாதிப்படையும் என்ற விடயம் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவதாக, தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய தவறுகள் அவருடைய குணத்தின் மூலமாகவோ பண்பாட்டின் மூலமாகவோ இப்படியான தவறுகள் ஏற்படுகிற பொழுது அந்த தவறுகளை நாம் எவ்வாறு கையாண்டு எவ்வாறு அவருக்கு சுட்டி காட்டுவது, அந்த தவறிலிருந்து அவரை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது தொடர்பாக நாம் அவசியமாக கற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், தவறுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று தெரியாமல், எவ்வாறு அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற நிலை புரியாமல் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு வழிகளில் தங்களுக்கு எதுவெல்லாம் தெரிந்தனவோ அந்த வழிகளில் தவறுகளை சுட்டிக்காட்ட முனைகிறார்கள். அதனால் பெரும் விளைவுகளை சந்திக்கின்றார்கள். ஆகையினால் இஸ்லாம் தவறுகளை எவ்வாறு பார்த்தது, அதை எவ்வாறு சுட்டிக்காட்டியது என்ற விடயத்தை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக ஒரு தவறை நாங்கள் சுட்டிக்காட்டுகிற பொழுது பேச்சு ஒழுங்கு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். எங்களுடைய பேச்சு ஒழுங்கு சரியாக கடைபிடிக்கப்படாவிட்டால், முறையாக பின்பற்றப்படாவிட்டால் நிச்சயமாக தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள முடியாது. திருத்தவும் முயற்சி செய்தாலும் அதிலே பலனும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுக்கு நபியாக அனுப்புகிறார்கள். ஃபிரௌனிடத்திலே சென்று மார்க்கத்தை போதனை செய்யுமாறு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விடயத்தை பற்றி திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று நிச்சயமாக அந்த ஃபிரௌன் வரம்பு மீறிவிட்டான், எல்லை மீறிவிட்டான். ஃபகூலா லஹு கௌலன் லையினா, எல்லை மீறி இந்த ஃபிரௌனிடத்தில் எந்த அளவுக்கு எல்லை மீறினான் என்றால், அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான். நான் தான் ரப்பு என்று சொன்னான். அந்த அளவுக்கு எல்லை மீறிவிட்டான். குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ரப்பு என்று சொன்னவர்களில் இவனை பற்றி பல்வேறு இடங்களிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு எல்லை மீறிவிட்டான். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கின்றார் என்றால், ஃபகூலா லஹு, நீங்கள் அவருக்கு நல்ல முறையில் அவரோடு பேசுங்கள். லையினா, சொஃப்டாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள். ஏன் தெரியுமா? லஅல்லஹு யததக்கரு அவ் யஹ்ஷா, அப்பதான் அவன் பண்படுவான், பயம் பெறுவான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபிரௌன் என்பவன் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய விரோதி. அந்த ஃபிரௌனை சந்திக்கிற பொழுது எப்படி பேச வேண்டுமாம்? அன்பாக பேச வேண்டுமாம், மென்மையாக பேச வேண்டுமாம். அப்படி பேசினால்தான் அந்த ஃபிரௌன் நல்லுபதேசம் பெறுவானாம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறை காணுகிற பொழுது சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்திலே நாம் இருப்பமாக இருந்தால் முதலாவது செய்ய வேண்டிய விடயம் அன்பான முறையில் நாங்கள் சொல்ல வேண்டும், மிருதுவாக சொல்ல வேண்டும், கனிவாக நாங்கள் பேச வேண்டும். இவ்வாறு பேசினால்தான் நாம் யாரை நோக்கி பேசுகிறோமோ, யாரிடத்தில் இருந்து அந்த தவறை எதிர்பார்க்கிறோமோ, அந்த தவறு விடுபட வேண்டும், களையப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவரிடத்திலே மாற்றம் வரும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகோதரர்களே, ஒரு தவறை நாங்கள் சுட்டி காட்டுகிற பொழுது நல்லதை பாராட்டி தவறுகளை சுட்டிக்காட்ட பழக வேண்டும். ஏனென்று சொன்னால், சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக நியமித்து விடுகிறார்கள். மதீனாவிற்கு சென்ற சமயத்தில் இருவரையும் சகோதரர்களாக மாற்றி விடுகிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது மனைவி கவலையாக இருந்தார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி கவலையாக அலங்கோலமாக இருந்தார்கள். உடனே இந்த சஹாபி கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விடயங்களிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த விடயம் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிகிறது. உடனே அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது அவரை சாப்பிட வருமாறு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கின்றார்கள். அதற்கு அபூதர்தா சொல்கிறார், நான் நோன்பு. உடனே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சாப்பிடாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவுடன் உடனே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் விடலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. எனவே அந்த அடிப்படையில் சாப்பிடுகிற பொழுது அவர் மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தொண்டுகளையும் பணிகளையும் பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். நீங்கள் அல்லாஹுடைய விடயத்தில் அதிகமாக அக்கறை செலுத்துகிறீர்கள், நல்ல விடயங்களை செய்கிறீர்கள், மார்க்க பணிகளை செய்கிறீர்கள், தாவா செய்கின்றீர்கள், இதெல்லாம் நல்ல பணிகள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள், நீங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சரியாக செய்கிறீர்களா, அதுவும் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பணி அல்லவா என்று அழகான முறையில் அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்கள். அப்போதுதான் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அந்த விடயம் புரிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறை சுட்டி காட்டுவதிலே நாங்கள் சொல்கிறோம் 1400 வருடங்களுக்கு முன்னால் என்ன நாகரிகம் அவர்களுக்கு தெரிய போகிறது, என்ன பண்பாட்டு விளிம்பியங்கள் தெரிய போகிறது என்றெல்லாம் இன்று பேசுகிறார்கள். ஆனால் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் வளர்ந்தவர் எவ்வாறு தன்னுடைய உற்ற தோழருக்கு தவறை சுட்டி காட்டுகிறார் என்று பாருங்கள். நல்லதை பாராட்டுகிறார், நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறீங்க, நல்ல தாவா பணிகளில் ஈடுபடுறீங்க, இருந்த போதிலும் இப்படியான ஒரு தவறும் உங்களிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்கிற போது அந்த சஹாபி ஏற்றுக்கொள்கிறார். இன்று நம்மிலே உள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு தவறை காண்கிற போது நாம் சுட்டி காட்டுகிறோம், கோபப்படுகிறோம், கொந்தளிக்கிறோம். ஆனால் தவறை செய்தவர் அது தவறுதான் என்று உணராத அளவுக்கு எங்களுடைய நடத்தை செயற்பாடுகள் அதனை மறைத்து விடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது மிக முக்கியமாக எங்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு நல்ல விடயங்களை பாராட்டி தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டை நாங்கள் பார்க்கலாம். மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷ்வரா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வரப்போகிறார்கள் என்ற செய்தியை தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக அனுப்பிவிடுகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக அறிவிக்கின்றான். உடனே இந்த ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் மஷ்வரா செய்து கொண்டிருக்கிறோம், இந்த செய்தியை எங்களுக்குள் இருந்த ஒரு நபர் வெளியிலே சொல்லிவிட்டாரே, இந்த முனாஃபிக்கை நாங்கள் கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அஹ்லாக்கை, தன்னுடைய பண்பாடை, தன்னுடைய இங்கிதத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, உங்களுக்கு தெரியாதா, இவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபி, நிச்சயமாக நமக்கு மோசடி செய்திருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும். அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடிய நேரத்தில் ஒரு அலுவலகர் தவறு செய்யலாம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தவறு செய்கிற பொழுது வளமையாக தவறு செய்தவரை போல அவரை திட்டுவதும், அவரை ஏசுவதும், அவரை கிண்டல் அடிப்பதும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலைகளை நாங்கள் சில இடங்களிலே பார்க்கிறோம். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள், நாங்கள் எவ்வாறு தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் என்ற விடயத்தை பற்றி இந்த இடத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதே போலதான் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில இடத்திலே கண்டிக்கின்றான். அதிலே ஒன்றுதான் சூரத்து தௌபாவிலே அஃபல்லாஹு அன்க லிமா, அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கட்டும், ஏன் நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அதாவது தபுக் போரின் போது சில முனாஃபிக்கள் வராங்க, வந்து இந்த யுத்தத்தில் எங்களுக்கு கலந்து கொள்ள முடியாது என்று போலியான காரணங்களை சொல்கிறார்கள். சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு அவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள். இதை கண்டித்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இறக்குகிறான். எப்படி தெரியுமா? அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, லிம அதின்தலகும், எதற்காக நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நமக்கு சொல்லித் தருகிறது. எவ்வாறு ஒரு தவறை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற ஒரு சரியான பாடத்தை இந்த வசனம் எங்களுக்கு புகட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு விடயத்தை, ஒரு தவறை நாங்கள் பார்க்கிற போது அதற்கு முன்னால் நமக்காக எவ்வளவு வேலைகளை செய்திருப்பார். வீட்டில் உள்ள மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது கடையிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். எங்களுக்காக எவ்வளவு வேலைகளை செய்வார்கள். ஏதேனும் ஒரு விடயத்திலே தவறளிக்கிற போது மொத்தமாகவே அவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை பாடங்களிலே எல்லா பாடங்களிலும் நல்ல புள்ளிகளை பெற்றிருப்பார்கள். ஏதாவது ஒரு பாடத்திலே தவறளித்து விட்டால் எங்களுடைய கண்களுக்கு அந்த தவறு மாத்திரம்தான் விளங்கும். ஏனைய பாடங்களிலே அந்த பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய புள்ளி விளங்காது. அதனால் அந்த பிள்ளைகளை ஏசுவதும் திட்டுவதும் உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய நிலைகளையும் நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம். எவ்வாறு நாங்கள் பேச வேண்டும்? மகன், நீங்கள் எல்லா பாடங்களிலும் நல்ல புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள், ஏன் இந்த பாடத்தில் நீங்கள் குறைவாக புள்ளிகளை பெற்றுள்ளீர்கள்? இப்படித்தானே நாங்கள் கேட்க வேண்டும், இப்படித்தானே எங்களுடைய பிள்ளைகளை அணுக வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை அணுகுகிறோம். மனைவிமாரை எடுத்துக்கொண்டால் கஷ்டப்பட்டு பல வருடங்களாக எங்களுக்கு சமைத்து கொடுத்திருப்பார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சாப்பாடு பிழை என்றால் மொத்தமாகவே அறவே உங்களுக்கு சமைக்க தெரியாது, இவ்வாறெல்லாம் நாம் ஏசிக்கொண்டிருக்கிற நொந்து கொண்டிருக்கிற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? வளமையாக நீங்கள் நன்றாக சமைத்தீர்கள், ஏதோ இன்று உங்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்கிறது, இதை திருத்திக் கொள்ளுங்கள், இவ்வாறு தானே நாங்கள் பேச வேண்டும். இதுதானே தவறுகளை சுட்டி காட்டுகிற முறையாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். ஆனால் இன்று தவறுகள் சுட்டி காட்டுவது முகத்துக்கு நேர மிக அவசரமாக. சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு முகத்துக்கு நேர பேசித்தான் பழக்கம், அங்கே பின்னால் போய் பேசி பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மிக மோசமான ஒரு பண்பு. ஏன் முகத்துக்கு நேர எல்லாத்தையும் பேசிட முடியாது. ஒரு தவறுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டிய நிலைகள் இருக்கிறோம். எல்லாவற்றையும் முகத்துக்கு நேர பேசி 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 எடுத்த உடனேயே அந்த தவறு ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதையெல்லாம் விசாரிக்காமல் இப்படி நடந்து கொள்வது என்பது மார்க்க பண்பும் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய பண்பும் அல்ல. எனவே இப்படியான சிந்தனை கொண்டவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, தவறுகளை சுட்டி காட்டுவதில் நல்ல அறிவுரைகள், நல்ல ஆலோசனைகள் சொல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை பற்றி இந்த செய்திகளினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அமைவருக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஷஃபீஇனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, தவறுகளை சுட்டி காட்டுவதிலே இங்கிதம் பேண வேண்டும் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். முதலாவது ஹுத்துபாவிலே ஒரு தவறை நாங்கள் சுட்டி காட்டுகிற பொழுது சிறந்த பேச்சாற்றலை, நாவாண்மையை கடைபிடிக்க வேண்டும், அழகான முறையில் சுட்டி காட்ட வேண்டும், மிருதுவான முறையில் சுட்டி காட்ட வேண்டும் என்ற விடயத்தை பார்த்திருந்தோம். அதே போன்று ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் தவறு செய்தவர் அதற்கு முன்னால் என்ன நன்மைகளை செய்தார்களோ
அவற்றை சுட்டிக்காட்டி அந்த தவறை நாங்கள் திருத்த பார்க்க வேண்டும் என்று நாங்கள் முதலாவது ஹுத்துபாவிலே பார்த்திருந்தோம். தற்பொழுது இன்னொரு முறைதான் தவறு செய்பவரை விடுத்து தவறுகளை மாத்திரம் சுட்டிக்காட்டுகிற முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே செய்து காட்டினார்கள். அது மாத்திரமல்லாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பல இடங்களிலே இவ்வாறு தவறு செய்பவர்களை சுட்டிக்காட்டாமல் அந்த தவறுகளை மாத்திரம் சுட்டிக்காட்டக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு செய்வதனூடாக தவறு செய்தவர்கள் இது நமக்குத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறது என்று புரிந்து திருந்திக் கொள்ளக்கூடும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே எத்தனையோ வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்திலே ஒரு சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் என்று சொல்கிறார். இந்த சமூகம் யார், இவர்களுடைய பெயர் என்ன, இவர்கள் எந்த ஊரார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. இதுதான் சிறந்த இங்கீதம் என்பதற்கான அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் தான் என்று சொன்னால் அந்த பரம்பரையில் வந்த அனைவருமே என்ன செய்வார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் தானா என்று பேசப்படுவார்கள், அல்லது இவருடைய பரம்பரை தான் இப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இங்கிதமான முறையை கையாண்டு அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நும்ருத் என்று ஒரு அரசனை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். குர்ஆனில் எங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நும்ருதுடைய பெயரை சொன்னது கிடையாது, அரசன் என்று மட்டும்தான் சொல்கிறான். வரலாற்று ஏடுகளிலே நும்ருத் என்ற பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அந்த பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், தவறு கிடையாது. ஆனால் பாருங்கள், அந்த அரசனுடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன பேர் தான் என்று திருமறையிலே சொல்லவில்லை, தவறை சுட்டி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் செய்த அநியாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். ஆனால் தவறு செய்தவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டாமல் விட்டு விடுகிறான். இதுவெல்லாம் என்ன விடயத்தை காட்டுகிறது என்றால், சில நேரங்களில் தவறுகளை மாத்திரம் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டி வரலாம். தவறு செய்தவர்களை இவர்தான் தவறு செய்தவன் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்படாத வண்ணம் அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இது அதிகமாக நடந்திருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை பார்க்கிறார்கள். அவர்கள் தொழுகையில் போது தக்பீரை கட்டிக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இதை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவத்து விடுகிறது. உடனே மிம்பர் மேடையில் ஏறி சொல்கிறார்கள், மா பாலு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமா ஃபீ ஸலாத்திஹிம். சில பேர் தங்களுடைய தொழுகையிலே வானத்தை நோக்கி தங்களுடைய பார்வைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடுமையாக அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயத்தை சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இவங்க யாரென்றே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்த விஷயம், எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிற நேரம் ஒருவர் இப்படி தொழுகிறார் அல்லது சிலர் இப்படி தொழுகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள், பலருக்கு முன்னால் எழும்புங்கள், நீங்கள் தானே இந்த தவறை செய்தது, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. பொதுவாகவே அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்கள். எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன நஃபர மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களில் சில பேர் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், லா அத்தஸவ்வஜு நிசா, இதற்கு பிறகு நான் பெண்களை திருமணம் முடிக்க மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றாரு, இதற்கு பிறகு நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றாரு, இரவு நேரத்திலே நான் தூங்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விடயத்தை சொல்கிற போது அதை கேள்விப்படுகிறார்கள். உடனே மிம்பருக்கு போய் என்ன சொன்னார்கள் என்றால், இதே வார்த்தையை பயன்படுத்தி, மா பாலு அக்வாமின் காலு கதா வ கதா, உங்களில் சில பேர் இவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவ்வாறு செய்ய வேண்டாம் என்ற விடயத்தை பதிவு செய்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? அந்த 3 சஹாபிகள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹதீஸில் பாருங்கள், அன்ன நஃபர மின் அஸ்ஹாபின் நபி,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும் யாருண்டு. அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் தெரியும் யாருண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்னா தெரியாமல் இருக்குமா? தெரிய போய்த்தானே அஸ்ஹாப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அவங்களுடைய பேரை சொல்லலை. இவங்க தான் வந்தாங்க, இவங்க தான் இப்படி கேட்டாங்க என்று அந்த பேரை சொல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறை சுட்டி காட்டுவதிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த சஹாபி அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அந்த தவறை எப்படி சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லவில்லை, ஆகவே நானும் அந்த பெயரை சொல்லக்கூடாது, நானும் சொல்வது நாகரிகம் இல்லை, அது இங்கிதமில்லை என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். யாருக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியும், பின்னால் வந்த யாருக்குமே எந்த சஹாபி என்ற விவரம் தெரியாது. இப்படித்தான் சகோதரர்களை ஒரு தவறை சுட்டி காட்ட வேண்டும். ஆனால் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிற முறைகளை பார்க்கிற போது இது இஸ்லாமிய சமுதாயமா அல்லது வேறு சமுதாயமா, மார்க்கம் தெரிந்த சமுதாயமா அல்லது எந்த சமுதாயம் என்று எங்களையே நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்கிற அடிப்படையிலே நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மிகவும் ஒரு வருத்தமான ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல 4வது முறை, ஒருவருடைய சிந்தனையை தூண்டி நாங்கள் தவறுகளை களைய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது எவ்வாறு சிந்தனையை தூண்டி தவறுகளை களைவதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார். இந்த ஹதீஸிலே பாருங்கள், அவர் ஒரு வாலிபர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பெயரும் இந்த ஹதீஸில் வரவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இஅதன் லி பிஸினா, ஜினா செய்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னபோது கூட்டமெல்லாம் தங்களுடைய தலையை திருப்புகிறார்கள். இந்த வாலிபரை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அல்லாஹுடைய தூதரிடத்தில் இப்படி ஒரு கேள்வியா, எப்படி கேட்க முடியும் என்று முகத்திலே அந்த மாறுதல்கள் விளங்குகிறது. உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உதுனுஹு, அவரை கொஞ்சம் எனக்கு அருகாமையில் கொண்டு வாருங்கள், நெருக்கமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபதனா மின்ஹு கரீபன், மிகவும் நெருக்கமாக அவர்களை தோளிலே கை போட்டு மிக நெருக்கமாக அவர்களை அழைத்து அவர்களோடு உரையாடுகிறார். ஓ வாலிபனே, நீ விபச்சாரம் செய்வதற்காக என்னிடத்தில் அனுமதி கேட்கிறாய் அல்லவா? நீ யோசித்து பார், உன் தாயோடு இன்னொருவன் விபச்சாரம் செய்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். உடனே அந்த வாலிபன் திகைத்து போகிறான். அல்லாஹுடைய தூதர், நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் சகோதரியோடு ஒருவன் விபச்சாரம் செய்வது நீ ஏற்றுக்கொள்வாயா? உடனே இல்லை என்று சொல்கிறார். அப்படி இல்லை என்றால் உன்னுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது ஏற்றுக்கொள்வாயா? இல்லை என்று சொல்கிறார். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீ யோசித்து பார்க்கவில்லையா? நீ ஒரு தாயுடன் அல்லது ஒருவரின் மனைவியுடன் அல்லது ஒருவரினுடைய மகளோடு அல்லவா நீ விபச்சாரம் செய்ய போகிறாய் என்று சொன்னபோது அந்த வாலிபன் திகைத்து போகிறான். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹுடைய தூதரே, நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்று ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு இனி எப்போதும் நான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றதாக ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை யாரத் தழுவி அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், யா ரப், இவருடைய பாவங்களை மன்னித்து விடு, இவரை பரிசுத்தப்படுத்தி விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தவறு செய்ய நினைக்கிற பொழுது, தவறை நாங்கள் பார்க்கிற பொழுது அவருக்கு நியாயமான காரணங்களை புரியப்படுத்தி இது தவறு என்பதை நாங்கள் உணர்த்த வேண்டும். அவருடைய சிந்தனையை தூண்டி இது தவறு என்று சொல்லி அவரை நாம் திருத்த முற்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த ஹதீஸினூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுபோலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறை திருத்துவதில் எவ்வாறு இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய பார்வை கூட ஒரு தவறை திருத்துவதற்கு காரணமாக அமையலாம், அல்லது எங்களுடைய புன்னகை கூட ஒருவரை மாற்றுவதற்கு காரணமாக அமையலாம். ஒருவர் தவறு செய்துவிட்டு அல்லது மகன் தவறு செய்துவிட்டு அல்லது சகோதரன் தவறு செய்துவிட்டு அவன் புலம்புகிற நேரத்தில்
அவனை பார்த்து ஒரு புன்னகை செய்கிற நேரத்தில் அவன் செய்த தவறையெல்லாம் மறந்து இதற்கு பிறகு நான் தவறே செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய செயற்பாடுகள் மாற வேண்டும். இன்னொரு செய்தியை நீங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே துமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். இவர் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடுவார் என்றால் மிக மோசமாக எவ்வாறெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் விமர்சிப்பார். சொல்லுவார், இந்த உலகத்தில் எனக்கு மிக மிக மோசமான ஒரு முகம் இருக்குமாக இருந்தால் அது முஹம்மதுடைய முகம்தான் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு மிக காரசாரமாக பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் செய்யக்கூடியவராக இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் இவரை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். இவரை என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பார்வையிலே சொல்லப்போனால் இவரை ஏதாவது செய்ய வேண்டும். எங்களை சாதாரணமாக ஒரு ஆள் ஏசிவிட்டாலேயே எப்படியாவது அவரை நாம் என்ன வேண்டாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உணர்வு வரக்கூடும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அவரை மாற்றுகிறார் என்பதை பாருங்கள். பள்ளிவாயல் தூணிலே கட்டி வைக்க சொல்கிறார்கள். அவர் கட்டப்படுகிறார். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, துமாமாவே உங்களோட செய்தி என்னன்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார், அதாவது முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்தாலும் அது நியாயம்தான். நீங்கள் மன்னித்து விட்டால் என்னால் முடியுமான விடயங்களை அதற்கு பிரதி உபகாரமாக நான் செய்வேன் என்று சொல்கிறார். முதலாவது நாள் அல்லாஹுடைய தூதர் கடந்து விட்டார்கள். பள்ளியில் நடைபெறக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் பார்க்கிறார். இரண்டாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. துமாமாவே உங்களோட செய்தி என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் விரும்பினால் என்னை கொலை செய்யலாம், அதற்கு நான் தகுதியுடையவன் தான். நீங்கள் மன்னித்தால் நான் பிரதிபகாரம் செய்வேன் என்ற விடயத்தையே சொல்கிறார்கள். மூன்றாவது நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவிழ்த்து விடுமாறு சொன்னார்கள். அவருடைய கட்டு அவிழ்க்கப்பட்டவுடன் அவர் செய்த விடயம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கிணற்றை காட்டுங்கள் என்று சொல்கிறார். கிணறு காட்டப்படுகிறது. கிணற்றுக்கு போய் குளித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நிச்சயமாக உங்களை நான் நபியாக ஏற்றுக்கொண்டேன். இந்த உலகத்திலே எனக்கு விருப்பமான முகம் உங்களுடைய முகம்தான். ஏனென்றால் 3 நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கியிருந்து அவருடைய பண்புகளை அவர் பார்த்திருக்கிறார். 3வது நாள் எப்படியாவது இந்த நபியை பின்பற்ற வேண்டும், இதுதான் உண்மையான மார்க்கம் என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பினூடாக அவருக்கு உணர்த்துகிறார்கள். கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, 3 நாள் பழகிய ஒரு விரோதியினுடைய கடைசி நிலையை பாருங்கள். எவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிதமாக அந்த தவறை சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை பாருங்கள். இன்று இவ்வாறு நடக்கிறது நம்முடைய சமூகத்தில். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் உண்மையில் கவலைப்பட வேண்டிய விடயம் சகோதரர்களே. முகநூலை பார்க்கிற பொழுது, சோசியல் மீடியாவை பார்க்கிற போது, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்து விட்டால் உடனே வீடியோ எடுத்து பதிவு செய்கிறார்கள். தவறு திருத்த வேண்டும். யாரிடத்தில் சென்று அந்த தவறை ஒப்புவித்து திருத்தணுமோ அந்த அடிப்படையில் திருத்த வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எடுத்தவர்கள் மலக்குமார்களைப் போல அந்த வீடியோக்களை பதிவு செய்து வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல என்னுடைய வீடியோ எடுக்க வேண்டாம் என்று சொல்ல எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பரப்பி விடுகிறார்கள். இதை பார்க்கிற நாமும் ஷேர் பண்ணி விடுகிறோம். எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய அனாச்சாரம் நடந்திருக்கிறது. இதை கண்டிப்பாக என்னுடைய பங்குக்கு நான் பரப்ப வேண்டும் என்று நாமும் பரப்பி விடுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விபச்சார குற்றத்திற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை பாருங்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அல்லாஹுடைய தூதரை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னபோது திரும்பி விட்டார்கள் முகத்தை. எத்தனையோ தடவை இந்த மிம்பர் மேடையில் அந்த ஹதீஸை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு தடவை கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிஸே, உங்களோடு விபச்சாரம் செய்த பெண் யார் என்று கேட்கவில்லை. ஹதீஸ்களில் எங்கேயாவது இந்த ஹதீஸ் வந்திருக்கிறதா? விபச்சாரம் செய்தார் என்றால் 2 பேர் செய்ய வேண்டும். ஒரு ஆள் வந்து சொல்கிறான் செய்து விட்டேன் என்று, சொன்னவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆள் யார் என்று எந்த ஹதீஸிலையும் கேட்கவில்லை. அப்படி என்றால் ஒருவருடைய மான விடயத்தில், மரியாதை விடயத்தில் எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் கவனம் செலுத்துகிறது. ஆகையினால்
இன்றைக்கு நாங்கள் உசுப்பேற்றப்படுகிறோம், உணர்வூட்டப்படுகிறோம். எங்களுடைய எமோஷன் எங்களை வழிநடாத்துகிறது. அதனால் பல்வேறு பாவங்களை நாங்கள் சாதாரணமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டால் 4 சாட்சிகள் பார்க்க வேண்டும். ஏன் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? 4 சாட்சிகளும் உண்மைக்குண்மையாகவே பார்க்க வேண்டும். 2 பேர் பார்த்துவிட்டு இன்னும் 2 பேர் பார்க்கவில்லை என்றால் அந்த சாட்சி உண்மை என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட விடயத்தில் இன்றைக்கு சாதாரணமாக இருவர் கைத்து கொண்டிருந்தாலோ அல்லது பேசிக் கொண்டிருந்தாலோ அதை வீடியோ எடுத்து அவர்களை மானபங்கப்படுத்தி சமூக வலைத்தளங்களிலே போடக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இது தவறு, இது சரி என்று நாம் சொல்லவில்லை. அதை உரிய நபரிடத்திலே சொல்லி இதற்கான தீர்வுகளை பெற வேண்டும். பள்ளிவாசல் இருக்கிறது, சொல்லி தீர்வுகளை பெற முற்பட வேண்டும். அதிலே மாற்று கருத்து கிடையாது, 2ஆம் கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த வேலையினால், நாம் செய்யக்கூடிய இந்த விவகாரத்தினால் ஒரு சமூகம் பாதிப்படைகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை பெற்றவரோ அந்த பையனை பெற்றவரோ ஒரு நல்ல கௌரவமானவராக இருந்தார், அவருடைய மானம் அல்லவா பாதிக்கப்படுகிறது. என்னுடைய மகளுடைய ஃபோட்டோ வீடியோவில் வந்திருக்கிறது என்றால் இவருடைய மானம் பாதிப்படையும் அல்லவா. இந்த குடும்பம் மரியாதையான குடும்பமாக இருந்தால் இந்த குடும்பத்தின் மானம் போக்கப்படுகிற அல்லவா. இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகள் என்று சொல்கிற போது அவரால் சந்தைக்கு போக முடியாது, பள்ளிக்கு போய் தொழ முடியாது. இவ்வாறு பல்வேறுபட்ட அசௌகரியங்களை அநியாயமாக ஒரு குடும்பம் சந்திக்கிறதே. இதையெல்லாம் நாம் ஏன் யோசிக்காமல் இருக்கிறோம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. சுருக்கமாக இங்கீதம் என்பது சாதாரணமான ஒரு சிறிய பரப்புக்குள் பேசி முடிக்க வேண்டிய விடயம் அல்ல என்பதை புரிந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக தேடி படியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.